இமேஜின் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் தரேன். நீங்க அதை எடுத்துக்கிட்டு 6 மாசம் கழிச்சு போய் பாக்குறீங்க. இறங்குனா 2 டோர். ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு பிசிக் இருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மான ஏஸ்தெட்டிக்கான பிசிக் இருக்கு. ஒரே கன்ஃபியூஷன்லயே ரிட்டர்ன் வரீங்க. வந்து இறங்கினதுக்கு அப்புறம் கூகுள்ல நீங்க நடந்ததை எடுத்து போடுறீங்க. கூகுளும் உங்களுக்கு ஒரு வேர்டு தருது. அந்த வேர்டு எடுத்துன்னு வந்து நீங்க யூடியூப்ல போட்டா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்கும். எஸ், அங்க நடந்ததுக்கான ரீசன் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரியேட்டிவான ஸ்டெப்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வேலை கொடுக்குற என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எப்பவும் போல ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க மளிகை பொருள் வாங்குறதுக்காக வீட்ல இருந்து கிளம்புறீங்க. அதே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜிம்முக்கு கிளம்புறீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த பேக்கை தூக்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாரோ 10 பேர் வந்து அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் அப்படி வலிக்கும். அன்னைக்கு வலிக்குதோ இல்லையோ, தூங்கி அடுத்த நாள் எந்திரி பாத்தீங்கன்னா உங்களால எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி வலி இருக்கும். நீங்களும் விஐபி தனுஷ் மாதிரி சலிக்காம 2 மாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வெயிட் பழகிரும். சோ அந்த 2 மாசம் கழிச்சு நீங்க அந்த வெயிட் தூக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அதை தூக்கிட்டு வர ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இதே இந்த பக்கமா அப்படிதான். ஜிம்முக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி போனப்போ ஒரு வெயிட் தூக்கி இருப்பீங்க, அதனால நிறைய வலி வந்திருக்கும். இதே 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்னால எந்த ஒரு வலியுமே தெரிஞ்சிருக்காது. ஏன், ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களா? ஸ்ட்ராங் எல்லாம் ஆகல, பட் உங்க பாடி அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆயிருச்சு. அதாவது இப்போ இதே சுச்சுவேஷனை இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொடுத்து உங்க வீட்ல இருந்து துரத்தி விடுறாங்க. சோ அந்த ஒரு பேக் இல்லாம 2 பேக் தூக்கிட்டு வரணும்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட், எக்ஸ்ட்ரா லோட் உங்க உடம்புல ஃபீல் ஆகுமா? சோ அந்த பெயின் தெரியும். இதே ஜிம்ல நீங்க நார்மலா போடுற வெயிட் இல்லாம எக்ஸ்ட்ரா வெயிட்ல நீங்க புஷ் பண்ணீங்கன்னா சோ உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இப்பவே பாதி பேர் இது என்ன வீடியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்டார்டிங்ல கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இன்னும் தெரியலனா பரவாயில்ல, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த கடைக்கு போயிட்டு வர சுச்சுவேஷனை வச்சுதான் நம்ம மசில் பில்டிங்கை ரிலேட் பண்ண போறோம். ஆமாங்க, இப்போ நம்ம மசில் பில்டிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம ஒரு ஒர்க் அவுட்டை ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் கிழிய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம கொடுக்குற கஷ்டம் தாங்காம அந்த மசில் கிழியும். இதுதான் மைக்ரோ டியர்ஸ் இன் மசில் ஃபைபர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிழிஞ்ச மசில் ஃபைபர்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபுட் சோர்ஸ் கொடுக்கும்போது அகைன் ரீஜாயின் ஆகும். கொடுக்குற ஃபுட் சோர்ஸ் பேர் தான் புரோட்டீன். அண்ட் அந்த ரீஜாயின் ஆகுற ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா நம்மளோட ரெஸ்ட் டைம்ல. இதனாலதான் புரோட்டீனும் ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த புரோட்டீன் அந்த கிழிஞ்ச மசில்ல போய் சேர்ந்து மசில் சைஸ் கொஞ்சம் பெருசாகும். இப்படிதான் நம்ம மசில் பில்டிங் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்ல அந்த வெயிட்டை தூக்கும் போது உங்களுக்கு ஒரு புது கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் தாங்க முடியாம உங்க மசில்ஸ் எல்லாம் கிழிய ஆரம்பிக்குது. அந்த கிழியறதுனாலதான் உங்களுக்கு பெயின் ஏற்படுது. இதுக்கு பேர் தான் டூம்ஸ், டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். இதை பத்தி செப்பரேட்டா இந்த வீடியோல பார்ப்போம். கொடுத்த கஷ்டத்தையே அகைன் கொடுத்தா, இல்ல கொடுத்த ஃபுட்டு அகைன் கொடுத்தா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. பிகாஸ் நம்ம உடம்பு அந்த புது சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆயிருச்சு. சோ நம்ம திரும்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும். இப்போ இந்த ஃபுட்டை பத்தி இந்த வீடியோல பேச போறது இல்ல, அந்த வெயிட்ஸை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். 6 மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு மட்டும் உடம்பு அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தெரியுதே, அதுக்கு ஒரே காரணம் இவன் தான். ஓகே, ஸ்டோரியோட ஒன் லைன் கேட்டீங்கன்னா, நம்ம மசில்ஸை எப்பெல்லாம் கஷ்டப்படுத்துறோமோ அப்போ வந்து நம்மளால மசில் க்ரோத் பார்க்க முடியும். மசில்ஸை கம்ஃபர்டபுளா இருக்க விட்டோம்னா நம்ம மசில் க்ரோத்தை பார்க்க முடியாது. ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்க மசில் க்ரோத்துக்கான ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ் பிளஸ் டயட் பிளஸ் ரெக்கவரி இஸ் ஈக்குவல் டு மசில் க்ரோத். சரி, கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், அந்த கஷ்டத்தை எப்படிதான் கொடுக்கணும் அதை சொல்லவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 5 வழி இருக்குங்க. ஓகே, அதை ஒன்னா பார்ப்போம். இப்போ நான் உங்களை நிக்க வச்சு கொள்ளவா? ஃபர்ஸ்ட், வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. இப்போ இந்த வாரம் நீங்க 40 kgல 8 reps போடுறீங்கன்னா அடுத்த வாரம் 42.5 kgல 8 reps போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வே. ஓட விட்டு கொள்ளவா? செகண்ட் வே பாத்தீங்கன்னா ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. போன வாரம் போட்ட அதே 40 kgல இப்பயும் நீங்க போட போறீங்க. ஆனா போன வாரம் 8 ரெப் போட்டீங்களா, இந்த வாரம் 9 இல்லைன்னா 10 ரெப் போடணும். அந்த ஒரு ரெப்னால என்ன சேஞ்சஸ் ஆக போகுதுன்னு கேட்காதீங்க. இங்கதான் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட மேஜிக்கே இருக்குதுங்க. பிகாஸ் சிறு துளி பெருவெள்ளம். படுக்க போட்டு கொள்ளவா? மூணாவதா பாத்தீங்கன்னா வெயிட்ஸும் இல்லாம ரெப்ஸும் இல்லாம செட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ போன வாரம் நீங்க 3 செட் போட்டீங்கன்னா இந்த வாரம் 4 செட் போடுவீங்க. பட் இதை நான் மோஸ்டா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு ஹைப்பர்ட்ராஃபிக்கு 3 செட்டே போதுமானது. நம்ம ஊர்ல பாதி பேர் எப்படி சுத்துறாங்கன்னா 3 செட்டா 15 10 8 இல்லைன்னா 15 12 10 இல்லைன்னா 12 10 8 இந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறமே அந்த டம்பிள்ஸையோ இல்ல பார்பலையோ அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. அவங்களால அடுத்த போட முடியும், ஆனாலும் அவங்க போட மாட்டாங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். நீங்க செட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓகே இந்த செட்டுக்கு இதெல்லாம் ரெப் அப்படின்னு சொல்லி நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. நீங்க அப்படி பண்ண வேணாம். எத்தனை செட் போட்டாலும் பரவாயில்ல, நீங்க 3 செட்டோ 2 செட்டோ எத்தனை செட் வேணா போட்டுக்கலாம்.
பட் போடும்போது அந்த வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்ல ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சத்தம் போட்டு கொள்ளவா. நாலாவது, ப்ராப்பர் ஃபார்ம்ல ஸ்லோ நெகட்டிவ்ல நம்ம கண்ட்ரோலா பண்ணி போடுறது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் தான். இது ஒரு பெஸ்ட் வே. பிகாஸ் நீங்க அந்த ப்ராப்பர் ஃபார்மை எப்போ கத்துக்கிட்டு அன்லாக் பண்றீங்களோ நீங்க வெயிட்ஸ் ப்ராக்ரஸ் பண்ணும்போது கூட அந்த ஃபார்ம் உடையக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்க உள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஃபார்ம்ல முதல் போட கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா வெயிட் அண்ட் ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். சத்தம் வராம கொள்ளவா. கடைசி வழி என்னன்னா ரெஸ்ட் டைமை கம்மி பண்றது. நான் பார்த்த நிறைய பேர் ரெஸ்ட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒர்க் அவுட்டை போட்டா 10 செகண்ட்லயே அடுத்த செட்டு போட்டு அப்படியே அடுத்தடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நார்மலா ஒரு 90 செகண்ட்ஸ்ல இருந்து 120 செகண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும். சோ இப்போ நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் இந்த வீக் கொடுக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போடும்போது அது 90 செகண்ட்ஸ் கம்மி பண்ணலாம். இப்போ இந்த 5 வழி சொன்னேன்ல, இந்த 5த்துல ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இந்த 5த்துல எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மை ப்ரெஃபரன்ஸ் 1, 2 and 4. இப்போ இங்க நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். இப்படி வகை வகையா ரகரகமா கஷ்டத்தை கொடுக்குறோம். ஆனா நம்ம உடம்புக்கு எந்த வழியில அந்த கஷ்டம் வருதுங்கிறது தெரியாது. கஷ்டம் வருதா, ஓகே, அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். இது மட்டும் தான் தெரியும். நீங்க வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், செட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல ரெஸ்ட் டைமை கம்மி பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். பட் உங்க மசிலுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஓகே, ஒரு புது கஷ்டம் வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம மசில அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஓகே, நான்லாம் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டத்தை பார்த்தவன், மசில்ஸுக்கு தானே இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கூடாதீங்க. பிகாஸ் அது வந்து ப்ராக்ரசிவ் ஓவர்லோட வராது, ஈகோ லிஃப்டிங்கா மாறிடும். இங்கதான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்றேங்கிற பேர்ல ஈகோ லிஃப்டிங் பண்ணி அவங்க கை காலெல்லாம் ஒரு மாதிரி பெயின்ல வந்து அதுக்கப்புறம் பெட்ல படுத்து கிடப்பாங்க. ஸோ ஈகோ லிஃப்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராக்ரசிவ் ஓவர்லோட், ஈகோ லிஃப்டிங், இதுக்கு நாங்க எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க 3 செட் போடுறீங்கன்னா எந்த ஒரு வெயிட்ல உங்களால அதுல ஒரு முதல் 2 செட்ல 15 ரெப்ஸுக்கு மேல போட முடியுதோ அது உங்களுக்கு பழகின ஒரு வெயிட். ஸோ அந்த மசிலுக்கு அந்த வெயிட் பழகிடுது. அப்போ அந்த வெயிட்ல இருந்து அடுத்த வெயிட்டுக்கு தாராளமா மாறலாம். இதே ஒரு வெயிட்ல உங்களால 6 ரெப்ஸ் கூட போட முடியலன்னா அந்த வெயிட்டுக்கு இன்னும் உங்க மசில் ரெடியே ஆகல. ஸோ அந்த வெயிட்டுக்கு போகாதீங்க. அதுக்கு கம்மியா என்ன வெயிட் இருக்கோ அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால நான் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான வெயிட்ல நிறைய ரெப்ஸும் போடாதீங்க. இல்லைன்னா அதே ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போட முடியாத வெயிட் எடுத்து கஷ்டமா படுத்திக்காதீங்க. கஷ்டம் கொடுக்கணும், அதை வந்து ஏக்கர் கணக்குல கொடுக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். ஒரு படிக்கட்டு ஏறினீங்கன்னா படிப்படியா தான் ஏறணும். டைரக்டா 5வது ஸ்டெப் 6வது ஸ்டெப் வச்சீங்கன்னா உங்க பேண்ட் கிரியதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்பா போகலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. டைம் மிஷின்ல போயிட்டு ரிட்டன் வந்து கூகுள்ல போட்டப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு கிடைச்சதுல, அந்த வேர்ட் சப்ளிமெண்டோ இல்ல ஸ்டெராய்டோ கிடையாது, ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் தான். இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட இதுக்கப்புறம் உங்க ஒர்க் அவுட் ரொட்டீன்ல வீக்லி ஆட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 6 மந்த்ஸ்ல கன்ஃபார்மா சொல்றேன், உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் கேரண்டி. இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா உங்க மசில் growth நடக்காது, அதுக்கும் நான் கேரண்டி. ஸோ உங்க பிசிக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல ப்ராக்ரசிவ் ஓவர்லோட மறக்காம உங்களோட ஒர்க் அவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதுல ட்ராக்கிங் ரொம்ப முக்கியம். ஃபுட் ட்ராக்கிங்கா இருக்கட்டும், இல்ல வெயிட் ட்ராக்கிங்கா இருக்கட்டும். பட் அந்த ட்ராக்கிங்கை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ வேணும்னா ட்ராக்கிங்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றேன். 6 மாசத்துல ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ணி நம்ம நினைச்ச கனவை நனவாக்கலாம் நண்பா. வாங்க ஜிம்முக்கு போலாம். உங்களை டைம் டிராவல் பண்ண வச்சு ரிட்டன் வந்து ஒரு கேள்வியை வர வச்சு அந்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ஸ்டெப்ஸை ஒரு நல்ல ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till that, stay strong.